ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகர்ல இருக்க தி சென்னை சில்க்ஸ். ஸோ சென்னை சில்க்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல்லயே வந்து ப்ரீவியஸா போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஃபங்ஷன்ஸ்க்குமே வந்து வியர் பண்ணிட்டு போலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து இப்போ மேரேஜஸ்க்குலாம் நம்ம வந்து கிஃப்டிங் பண்ணுவோம்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஸோ அந்த மாரி கூட இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். அதோட பிரைஸ பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் வித் பிரைஸோடவே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பட்டு டைப்பான சாரீஸ். அதாவது ஃபேன்சி சில்க் பட்டு கிடையாது. பட்டு மாதிரி இருக்கும்ல அந்த லுக் வைஸ். ஸோ அந்த மாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பார்டர் வச்சிருக்க மாரியான சாரீஸ் தான். இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே வந்து இந்த மாரியான கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா அடுத்தடுத்து நெறைய முகூர்த்தம் சீசன்ஸ்லாம் வர்றதுனால, சரி ஓகே நம்ம வந்து பட்டு சாரீஸ்லாம் நெறைய போட்டுருக்கோம். ஸோ இந்த தடவ வந்து கொஞ்சம் ஃபேன்சியா இருக்க மாரி காமிக்கலாம். பிரைஸ் வைஸ் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாரி காமிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நாங்க போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த கலர் ரொம்பவே புடிச்சிருந்தது. நேர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரியான ப்ரவுன் ஷேடு. இதுல வந்து உங்களுக்கு ஜரிய பொறுத்தவரைக்கும் சில்வர்ல வந்திருக்கும். நல்லா ஒரு ஜுவல் டோன்ல இருக்கும். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 ரேஞ்ச் தான். பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிராண்டா இருந்தது. அதே மாரி சாரியுமே வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சு. யூசுவலா நெறைய பேர் வந்து ஆன்லைன்ல சாரி வாங்க பயப்படுறதே, சாரி வந்து மொட மொடான்னு இருக்குமோன்ற ஒரு ஃபீல்க்காக தான். பட் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா இருந்தது. அது எந்த அளவுக்கு சாஃப்ட்னா நீங்க டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம இதோட லுக் வந்து அவ்ளோ கிராண்டா வந்திருக்கு. ஒரு 1000 ரூப்பீஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூப்பர்ன்னே சொல்லலாம். மெட்டீரியலும் நல்லாருக்கு. அதே மாரி கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கறது பட்டர்ஃப்ளை பார்டர் இருக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. யூசுவலா வந்து நம்ம இந்த மாரி பார்டர்ஸ் வந்து நான் பொதுவா பார்த்தது கிடையாது. சாரி வந்து நல்ல ஒரு வயலட் கலர் சாரி. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா வந்து பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு பிங்க் கலர்ல வந்து ஒரு பார்டர் குடுத்துருக்காங்க. சென்னை சில்க்க பொறுத்தவரைக்கும் நெறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவுமே வந்து இருக்கும். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் நான் நெறைய சாரி வீடியோஸ் வந்து சென்னை சில்க்ஸ்க்கே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. பிகாஸ் ஒரு கடைக்கு போய் நம்ம சாரி வாங்க போறோம்னா, அவங்க கிட்ட என்ன மாரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு தடவ நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம போம்போது ஒரு மைண்ட் செட்டோட போவோம்ல. ஸோ இதெல்லாமே இங்க இருக்கு. நம்ம போய் இத வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலான்ற மாரி. ஸோ அந்த ஐடியாக்காக உங்களுக்கு வேணும்னா, கண்டிப்பா வந்து மத்த வீடியோஸுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிராண்டான பிரைடல் சாரீஸ்லேருந்து நார்மல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டர் ஷேடாவும் இருக்கு. பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பாட்டில் கிரீன்லயுமே வந்து கொஞ்சம் சட்டில்டான கிரீன். ரொம்ப அடிக்காது. உங்களுக்கு மேபி வீடியோல பார்க்கும்போது வேற மாரி இருக்கும். நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாரி கலர் டோன்ல இருக்கும் லைட்டா. பிகாஸ் வந்து வீடியோ கேமரா லைட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபோனுக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பல்லு பார்ட். செம்ம சாஃப்ட்டா இருந்துச்சு இந்த சாரிய பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா. அப்படியே நைஸா இருக்கும்ல, அந்த மாதிரியான சாரி இது. எத்தன பேர் ஆரணி பட்டு டைப் வந்து கட்டியிருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாரியான சாஃப்ட் சாரீஸ் தான் இது எல்லாமே. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இதுல வந்து பாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆஷ் கலர்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுல வேற உங்களுக்கு ஒரு கொடி பேட்டர்ன் மாரி வந்து குடுத்துருக்காங்க. கொஞ்சம் டார்க் கிரேல. அதுக்கு அப்படியே ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் அதுவும் ராணி பிங்க் கலர் வந்து பார்டர், பல்லு இதெல்லாமே குடுத்துருக்காங்க. யூசுவலா வர கலர விட இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லன்னு கூட சொல்லலாம். ஆஷ் கலர்ல டார்க் பிங்க் கலர் வச்ச ஒரு மாரியான ஒரு பார்டர். ஸோ நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நம்ம வியர் பண்ணாலுமே வந்து தனியா தெரியும். இது என்ன கலர் காம்பினேஷன் செமையா இருக்கேன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு அக்வா கிரீன் டைப்பான கலர். அதுக்கு அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட்டா நேவி ப்ளூல வந்து பார்டர், பல்லு, ப்ளவுஸ் 3மே வந்து நேவி ப்ளூல தான் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இது வந்து நல்லா ஒரு இங்க் ப்ளூ கலர். அதுக்கு அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட்டா உங்களுக்கு ஒரு மாதிரியான பர்ப்பிள் கலர். கொஞ்சம் டார்க் பர்ப்பிள்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரியான கலர் ஷேட். இப்போ நம்ம பார்க்குற சாரி எல்லாமே வந்து டியூவல் டோன் தான். உங்களுக்கு பார்டர் என்ன கலர் வந்திருக்கோ, அதே கலர்ல தான் பல்லுவும் வந்திருக்கும், ப்ளவுஸும் வந்திருக்கும். நம்ம அடுத்து பார்க்குறது வந்து செம்மையா வந்து இருக்கும். ஒரு நல்ல பாட்டில் கிரீன் கலர்ல வந்து பார்டர் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பார்டர். அதுக்கு அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட்டா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர், சாக்லேட் கலர் கூட சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு டார்க் மெரூன்ல உங்களுக்கு லைன் வந்து குடுத்துருக்காங்க. கோல்டன் கலர்ல. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு டியூவல் டோன் சாரி தான். பார்க்க சூப்பராவும் இருக்கும். வியர் பண்ணா செம்ம கிராண்டாவுமே வந்து இருக்கும். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் நான் ஒவ்வொரு சாரீஸும் எடுக்கும்போது, இது வந்து சாஃப்ட்டா இருக்கா? இல்ல மொட மொடன்னு இருக்கா? இத வந்து நம்ம காட்டலாமான்னு யோசிச்சு யோசிச்சு தான் எடுப்பேன். என்னவோ நான் வந்து எனக்கு பர்சனலா வந்து எப்படி எடுப்பனோ, அதே மாரி தான் நான் வந்து வீடியோக்குமே வந்து காட்டுவேன்.
ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு, டேரக்ட்டா போம்போது அது மெட்டீரியல் வேற மாரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ, அதனால என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பர்சனலா எதெல்லாம் புடிச்சிருக்கோ, அதெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன். அதே மாரி மெட்டீரியல் வைஸுமே வந்து இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஒரு 1800, 1900 இந்த மாரியான சாரீஸ். நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் பார்க்கும்போது, அந்த ஜரியெல்லாம் பொறுத்தவரைக்கும். ஃபங்ஷனுக்குலாம் வந்து நம்ம தாராளமா இத வியர் பண்ணிட்டு போலாம். அவ்ளோ சாஃப்ட்டா வேற இருந்துச்சு. ஒரு டே ஃபுல்லா கூட நம்ம வியர் பண்ணிக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இதோட சாரி ஃபுல்லாவே பாருங்களேன், ஃபுல்லா அந்த கோல்டு இதுதான் வந்து கொஞ்சம் மேஜரா வந்திருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு கோல்டன் கலர்ல தெரியும். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கூட சொல்லலாம். ஸோ 2 ஷேடுமே உங்களுக்கு வந்து செம்மையா இருக்கும். பட் மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒரு ரிச் கோல்ட் கலர்ல வந்து குடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலா பார்க்கும்போது இது நேர்ல சூப்பரா இருந்துச்சுன்னு ஒரு ஃபீல் இருந்தது. நான் சின்ன வயசுல திருவிழாலாம் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைஃபையா இருக்கவங்கலாம் இந்த மாரி கொஞ்சம் கிராண்டா தான் கட்டியிருப்பாங்க. நான் அப்ப பார்க்கும்போது நெனச்சிருப்பேன், ஒரு 5000, 10,000 இந்த மாரி ரேஞ்சஸ்ல இருக்குமோ அப்டின்ட்டு. ஆனா, இப்போ வந்து இந்த சாரி பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு அந்த திருவிழாக்கு தான் போச்சு. ஆனா, இப்போ வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வெறும் 2K ரேஞ்சஸ் தான். அவ்ளோ அழகா கிராண்டா வந்து இருக்கு. திருவிழான்னு சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம வந்து எவ்ளோ வெயிட்டா இருக்கோமோ, அத வந்து காட்டுறது வந்து திருவிழால தான் வந்து எல்லாருமே வந்து காட்டுவாங்க. அது சாரீஸா இருந்தாலும் சரி, இல்ல ஜுவல்லரீஸா இருந்தாலும் சரி. ஸோ வெயிட் கைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அப்படியே தக தக தகன்னு மின்னுவாங்க. அப்படியே நான்லாம் சின்ன வயசுல ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பேன்னு வாய பொளந்து நின்னுட்டுருப்பேன். அவங்க சாரியா இருக்கட்டும், ஜுவல்லரியா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க வெயிட்ட வந்து அன்னைக்கு தான் வந்து ஃபுல்லா இறக்குவாங்க. மத்த நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இத்து போன புடவைய கட்டிட்டோ, இல்ல நைட்டிய கட்டிட்டு தான் சுத்திட்டு இருப்பாங்க ஊருக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் பாய். டேக் கேர்.